அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புத்தூர் மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த சிவபிரகாசம், சந்துரு, சூர்யா ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் இளைஞர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிவபிரகாசம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் புதுப்பாளையம் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டியை பின்தொடர்ந்து போவது தவறான ஒன்று என்று தஞ்சாவூரில் தாவேக மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள் விபத்தில் படுகாயமடைந்தது குறித்த கேள்விக்கு நடிகர் விமல் கருத்து தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ள திரையரங்கில் வெளியிடப்பட்ட வடம் திரைப்படத்தை படத்தின் கதாநாயகர் விமல் ரசிகர்களுடன் இணைந்து கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விமல், தஞ்சாவூரில் தாவேக மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள் விபத்தில் படுகாயமடைந்தது குறித்த கேள்விக்கு கூட்டம் கூடும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வண்டியை பின்தொடர்ந்து போவது தவறான ஒன்று என்றும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு அனைவரின் கருத்து என்னவோ அதுவே தன்னுடைய கருத்து என்று பதிலளித்த அவர், விஜய் முதலமைச்சராக வாய்ப்புகள் உள்ளதா என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும் என தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே 550 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோவை மாவட்டம் கெடிமேடு பகுதியில் பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலை, கிணத்துக்கடவு தாலுகாவில் வசிக்கும் 550 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பி ஈஸ்வரசாமி, தமிழக அரசு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாவை வழங்க இருப்பதாகவும், அதிமுக ஆட்சி காலத்தில் நின்று போன பல்வேறு வீடுகளை கட்டி முடித்து பயனாளர்களுக்கு ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மலைவாழ் மக்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு 25 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படையில் நமது துணை முதலமைச்சருடைய உத்தரவின் வழிகாட்டுதலின்படி, நமது வருவாய்த்துறை அமைச்சருடைய ஆலோசனையின்படி நமது கோவை மாவட்டத்திற்குட்பட்ட இன்றைய தினம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, வால்பாறை சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இரட்டை கொலை விவகாரத்தில் எந்த ஒரு அமைச்சரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி ஜான் மற்றும் வடமாநில தொழிலாளி திரிநாத் கட்டா ஆகியோரின் குடும்பத்தினரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர் குமரேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர் குமரேசன், தமிழக அரசு சார்பில் இறந்தவரின் குடும்பத்திற்கு எந்த ஒரு நிதி வழங்கவில்லை எனவும், அரசு சார்பில் எந்த ஒரு அமைச்சரோ வந்து சந்திக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜானின் குழந்தைகளுக்கு கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் எனவும், அவரது மனைவிக்கு முன்னுரிமை அளித்து அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். விசுவாசத்துக்கு ஒரு OPS என்றால் துரோகத்திற்கு அடையாளமாக இருப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி என மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பன்னீர்செல்வம் தலைமையில்
மாற்றுக் கழகத்தினர் தாய் கழகத்திற்கு திரும்பும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக யாருக்கோ அடிமை சேவகம் செய்ய போனதால் உரிமை குரல் எழுப்பி தாய் கழகத்திற்கு ஓ. பன்னீர்செல்வம் திரும்பியுள்ளதாக கூறினார். மேலும் நம்முடைய ஓபிஎஸ்ஸின் ஸ்பெஷாலிட்டி என்ன என்று கேட்டால் எப்போதும் சிரித்த முகமாத்தான் இருப்பார் என தெரிவித்தார். மேலும் விசுவாசத்துக்கு ஒரு ஓபிஎஸ் என்றால் துரோகத்திற்கு அடையாளமாக இருப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி என கடுமையாக சாடினார். மேலும் கூவத்தூரில் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்று முதலமைச்சர் ஆகிவிட்டு தற்போது அந்த அம்மையாரை நோக்கியே நீ எனக்கு பதவி பெற்று தந்தாயா என்று ஒருமையில் கேட்பவர்தான் பழனிசாமி என கடுமையாக விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.